கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 34ஆம் சங்கீதம், அதில் 10ஆம் வசனம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளாகிய என்று கர்த்தர் ஒன்றை என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வாரம் முழுவதுமாக உங்களுக்கு எதுவுமே குறைவுபடாது, நிரம்பி ஒளி பாத்திரமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் மட்டும் கிடையாது, இந்த மாதமும் சரி, இந்த வருடமும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் குறைவுபடாது, எந்த ஒரு காரியமும் குறைவுபடாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அப்போ கர்த்தரை தேடுகிற ஜனமாக நாம் இருக்கிறோமா? கர்த்தரை முழு மனதுடன் தேடுகிறோமா? முழு உதயத்துடன் முழு ஆத்மாவும் அவரை தேட வேண்டும் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ முழு மனதுடன் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது என்று தேவன் நமக்கு ஒரு வாக்காக கொடுக்கிறார். இது தாவீது ராஜா எழுதின ஒரு சங்கீதம். தாவீது ராஜா மகனுக்கு பயந்து சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் எழுதின ஒரு சங்கீதம். அவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. அவர் உயிர் பயந்து ஓடிக்கிட்டு ஒரு மனிதன். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தர் என்னை நன்மையால் நிரப்புவார், புது நன்மையால் என்னை முடிசூட்டுவார், புதிய கிருபியால் என்னை முடிசூட்டுவார் அப்படின்னு தேவனுக்கு அவர் கர்த்தரை பற்றி தாவீது நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். ஆனால் தான் கர்த்தரை எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருந்தார். அன்றைய தினம் ஒரு ஊழியக்காரர் ஒரு கால பிரேயர் ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்போதுமே பாடிக்கொண்டே இருந்த ஒரு மனிதன். அவர் ஆடு வைக்கும் போதும் மாடுகள் தான் ஒரு ஆடியன்ஸாக இருந்துச்சு, ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டவர் பாடிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னார். அதான் கர்த்தரை தேடுவது. கர்த்தரை தேடுவதுன்னு என்னன்னா, அலையத்துக்கு போகிறோம், வரோம், பைபிள் வாசிக்கிறோம், இதெல்லாம் வேற. முழு நேரமும் எந்நேரமும் தேவனுடன் இடைப்பட்டு கொண்டே இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க, சிங்கக்குட்டிகள் எப்படி இருக்குமா? தாட்சி அடைந்து பட்னியாக இருக்குமா? அதாவது சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு கிடைக்காம தாட்சி அடைந்ததுன்னா அது என்ன? வேறு வழி இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, கையை விட்டு எல்லாம் போச்சு, அடுத்த உணவுக்கு என்ன பண்ணன்னு தேடிக்கொண்டு இருந்த ஒரு குட்டிகள், சிங்கக்குட்டிகள். இப்போ நம்ம அந்த காலத்தில் இருக்குமா? அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? யாராச்சும் என்ன உதவ மாட்டாங்களா? யாராச்சும் என்ன கொடுக்க மாட்டாங்களா? யாராச்சும் தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா? அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, சிங்கக்குட்டிக்கே அந்த நிலைமை அப்படின்றது. அப்போ காட்டின் ராஜா சிங்கம் அப்படின்றோம். தாவீது ராஜா அழகாக சொல்கிறார், சிங்கக்குட்டிக்கே அப்படி இருக்கியா? காட்டின் ராஜாவாகிய பிள்ளைகளுக்கே அப்படி இருக்கு. அப்போ நான் எம்மாத்திரம்ன்றது அவர் அழகாக என்ன சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நான் கர்த்தரை தேடுகிறேன். சிங்கக்குட்டியே தாட்சி எடுத்து பட்னியாக கிடைக்குது, ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நாளுமே குறைபடவில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடும் பொழுது முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டங்களாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆனதை யாராலையும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சேன்னு, கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். உங்களை குறைவுபடாமல் பார்த்துக்கொள்ளும் தேவன் உங்களுடன் உண்டு. உங்களை ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காமல், எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காமல் தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார். வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிற ஜனமாகிய உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீ சொன்ன மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏஸ்தாவே, சகலவித சம்பூர்ணத்தால் நீர் எங்களை நிரப்புவேன் என்று இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு வாக்குக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. மட்டும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்திருக்கா நன்றி ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும், ஆனால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபொழுதும் பட்டினியாக இருக்க மாட்டோம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நன்மையில் குறைவுபட மாட்டோம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முழு மனதுடன் உண்மை தேடும் பொழுது அவர்களுக்கு நீர் வைத்திருக்கும் நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாமல் அவர் கிடைக்கும் என்பதை உணர்ந்து முழு மனதுடனும் முழு ஆத்மாவுடன் உண்மை தேட உதவி செய்யும். குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்கள் கற்றை தெரியலாமாப்பா, வாலிப பருவத்தில் உண்மை தேடும் பிள்ளைகளாக, வாலிப பருவத்தில் சிசுகளாக உண்மை தேடும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றியதற்காக அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே.
அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.